எபிசோட தொடக்கத்துல நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ரெச்சரை வச்சு அந்த மெடிக்கல் குரூ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போவா. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட ஹெட் வந்து இது அவன் பண்ணியிருக்கணும், ஆனால் எனக்கு டவுட்டாகவே இருக்குது, ஏன்னா இதோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ உடனே ஹீரோயின் அதை தடுத்து நிறுத்திட்டு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்டிவேஷன் ப்ரோக்ராமில் சேமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நவுரு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இவன் திருப்பி பேடி சுற்றி சீக்கிரமாக இமீடியட்டாக இவனை ரூம்க்கு எடுத்துருப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, எவ்வளோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணியிருப்ப, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்வாடை அமைதியாக இருங்க சாங், இதுக்கான நேரம் இது இல்லை, நீங்கள் ஸ்வாடை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆப்போனன்ட் ஸ்கூல் டீமோட ஹெட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவங்கள ட்ரைனிங் ஹாலில் கூப்பிட்டு போங்க மற்ற எல்லாரையும் அப்படின்வாங்க. எல்லாருமே ட்ரைனிங் ஹாலில் கிளம்புனதுக்கப்புறமா இப்போ தான் இந்த ஹெட் யோசிக்கிறான், இவ்வளோ கேவலமான ட்ரிக் அவன் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் எல்லோரும் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம வாங்க மேலே நெருப்பு எரிஞ்சதுக்கு காரணம் அந்த மொட்டை மாடி மேலே ஒருத்தர் நின்றுட்டுறதுனால ரொம்ப பயங்கரமானவன் சொல்லிட்டு அவன் தான் கையில் அந்த நெருப்போடு நின்றுட்டு இருப்பான். அவன் மொட்டை மாடியில் நின்று ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அவங்க அப்பா கால் போனால் அவர் என்னென்னா பாத்ரூம் போயிட்டு இருப்பார். வீடியோ பார்த்துக்கிட்டே சொல்லு மகனே அப்படின்னுவார். பிரேக் ஆகிடுச்சு அந்த ஷீல்டு வேணும், அப்படியா இருவடை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மேலே காலை வச்சா சர்ன்னு பறந்து போயிட்டுருப்பாரு. என்ன தான் பறந்து போனாலும் அவர் ஹெல்மெட் போட்டுப்பார். ஸோ நீங்கள் யார் வண்டியில் போனாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சேஃப்டி இஸ் ஃபஸ்ட். ஸோ இப்போ வாங்லிங் எங்கே இருக்கேன்னா அந்த 59th ஸ்கூலில் தான், யாருக்குன்னு தெரியாமல் இதை விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போகணும், அப்படி போனால் தான் அவனோட ப்ரொடெக்டிங் ஷீல்டை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம பேலன்ஸ் இருக்கிற மற்ற பசங்க எல்லாரும் காமிக்கிறாங்க. எல்லோரும் இப்போ தான் ஜிம்முக்குள்ளே வராங்க. ஒரு ஜிம் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி. ஸோ ஒரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கடல், இன்னொரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பனி, இன்னொரு சைடு காடு, இன்னொரு சைடு எரிமலை. நம்ம பசங்களாம் ஆண் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆப்போனன்ட் டீமோட ஹெட் லேடி அவங்க நம்ம ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால ஸோ அவங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்க. 5 vs 5 தான் மோதுவாங்க. மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது, மெட்டல், வுட், ஃபயர் அண்ட் வாட்டர். 5வது ரொம்ப முக்கியம், சாக்ரிஃபிக்கல் ஆர்ட், அது வந்து சென்டரில் இருக்கும். ஸோ ஆல்டர்னு ஒரு இடம் இருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் ஆல்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே கத்தி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது யாரோட ஸ்வாட், அது எந்த டீமோட ஸ்வாட் ஃபஸ்ட்டு 100% தொடுதோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்வாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம வந்து வா இது ஏதோ கேமில் வர மாதிரி சிம்பிளாக இருக்கு அப்படின்வான். அந்த ஒயிட் லேடி உடனே உன்னை சுற்றி இருக்கிறது தான் அந்த அரேன், அதாவது அந்த அலர்ட்டு, இதுக்குள்ளே தான் நீ நாளைக்கு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பாரு, இதை சுற்றி பார்க்கறதுக்கு அவனுக்கு டைம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி அவன் வாங்க காமிச்சா அவன் பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ தான் அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் சொல்லும், என்னன்னா தலைவரே நீங்கள் காணாமல் போயிட்டீங்க தலைவரே அப்படின்னும். ஆமாம், என்னால் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண முடியாது, அது ஆர்ட் ஆஃப் ஓரியன்டேஷன்ற காம்படிஷனில் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவனோட கையை பார்ப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டேடியமில் தான் காமிக்கிறாங்க, அதாவது அந்த ஜிம்மில் தான் காமிக்கிறாங்க. இங்கே அப்போனன்ட் டீம் லீடர், ஸோ உங்கள் டீமில் ஆள் குறையுது, மொத்தமே 4 பேர் தான் இருக்கீங்க, அதுவும் இந்த நாயை சேர்த்தா கூட மொத்தமே 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் காவ சொல்லுவான், ஆமாம் உங்கள் டீம்லேயும் 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்வான். உடனே இவன் பில்டப்பை ஸ்டார்ட் பண்ணுவான், எங்கள் டீமில் 5th மெம்பர் இங்கேயே தான் இருக்கா அப்படின்வான். என்னென்னு பார்த்தா வாட்டருக்குள்ளேருந்து ஒரு சூறாவளி மாதிரி வந்து சர்ன்னு அப்படியே அவங்க மேலே இருக்கிற இடத்த தாண்டி வரும். ஸோ அந்த வாட்டருக்குள்ளே இருந்து அந்த 5வது பர்சன் என்ட்ரி கொடுப்பான். என்ட்ரியாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சென் கடுப்பாயிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போவான். அதனால் காட் நிப்பாட்டி, நில்றா, நல்லா கேர்ஃபுல்லாக பாரு, அவன் ரொம்பவே ஆபத்தானவன், அதுவும் இல்லாமல் அவன் தண்ணிக்குள்ளேருந்து வந்திருக்கான், பட் அவனோட ட்ரெஸ்ஸு ஈரமாகவே இல்லை, அவன் நார்மல் பர்சன் கிடையாது அப்படின்வான். ஸோ அவன் ரொம்ப ஸ்பீடாகவே இருப்பான். அவன் நேராக நம்ம சன்னிக்கிட்ட வந்துட்டு, சன் இந்தாங்க உங்களுக்கு ரோஸ் வாங்கிக்கோங்க, இப்போ நீங்கள் இதை வாங்கினாதான் நான் இந்த 16th ஸ்கூலுக்கான மேட்ச் டீமில் ஆடுவேன், இல்லாட்டினா ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் பாட்டு கேஷுவலாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்து அந்த ஒயிட் லேடி செம்ம கடுப்பாயிடும், டேய் உன்னை நம்பி தான் வர வச்சு, என்னடா இவன் இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கான், இவன் ஏதாச்சும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். பட் அவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஹெட்டால். ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம சென்னு வந்து கடுப்பாயிட்டு, இவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம சன் மேலே கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். பட் இந்த டெரர் பீஸ், அதாவது இனிமேல் நம்ம அவனை டெரர் பீஸ்னு சொல்லலாம், இந்த டெரர் பீஸ் நம்ம சென்னை தொடக்கூட மாட்டான், பட் அவனோட பவர்னால தூக்கி அடிக்கப்படுவான். ஸோ இதை பார்த்து நம்ம சன்னை லைட்டாக பயந்துருவான், வேர்த்தெல்லாம் ஊற்றும் அவளுக்கு. சன் இப்போ உங்களை எனக்கு தெரியும், எனக்கு உங்களை தெரியும், இப்போ ரோஸ் வாங்கிக்கோங்க அப்படின்வான். பட் சன் முடியவே முடியாது, நான் அவங்க இந்த ரோஸே வாங்க முடியாது அப்படின்றான். வேற எரிச்சலை கலப்பிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டெரர் பீஸு நம்ம சென்னை போட்டு பொழந்து கட்டுவான். அவனோட ஸ்பீடுக்கு அளவே இல்லை, கண்ணுக்கே தெரிய மாட்டான், சர்வ 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 சர்ன்னு போட்டு சென்னை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். ஸோ இவ்வளோ அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா
நம்ம சென்னை அப்படியே தைரியமாக நிற்பான். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, என்ன ஒரு ஈவில் பாத்துலேருந்து எந்த ஒரு டீமன்ஸ் வந்தாலும் எதிர்த்து போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபயரோட அவனை அட்டாக் பண்ணலான்னு வருவான். பட் அவன் ஈஸியாக அவனோட ஒரே ஒரு சின்ன விரலை வச்சு நம்ம சென்னோட ஒரு கையவே வெட்டி தூக்கி போட்டுருவான். அந்த டைமில் தான் வேறு லெவல் பிஜிஎம் போட்டு ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்காது. யாருக்குமே ஒன்றுமே புரியுது. என்னென்னு பார்த்தா இவனோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியான நம்ம வாங்கோட கைக்கு போனோடனே ஸோ அவனோட அட்டாக் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால தான் கையும் திருப்பி வந்துருச்சு. ஸோ அப்போ தான் நம்ம சார் நெகட்டிவ் எனர்ஜி என்னன்னு சொல்லுவார். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவ் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட யார்கிட்டாச்சும் கிட்ட போய் தொட்டு அவங்ககிட்ட அட்டாக் பண்ணுவோம். அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களே திருப்பி வெடிச்சிருவாங்க. இதுதான் இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி சொல்லி முடிச்சோடனே திருப்பி பேக்ரவுண்டில் அப்படியே நம்ம வாங் லிங்கோட நெகட்டிவ் ஃபோர்ஸை சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குது, கவுண்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மிக கவுண்ட்லெஸ் பவர் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ அது மட்டும் அந்த சீல் மட்டும் முழுசாக பிரேக் ஆச்சு அப்படின்னால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனிமே மாதிரி போட்டி காமிக்கிறாங்க. இந்த உலகமே இருக்காது, இந்த யூனிவர்ஸே இருக்காது, மொத்தமாக அழிஞ்சு போயிடும். பட் அது பிரேக் ஆகாத வரைக்கும் தான் இந்த உலகம் உயிரோட இருக்கும். இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வாங்கலாம், ஓஹோ அப்படியா, சரி இந்த இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக கேஷுவலாக நடந்து போவான். என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா ஸ்பீடாக வந்து இந்த போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பா அப்படி. ஸோ அதனால் ஃபைன் கட்டிகிட்டு இருப்பாரு. இப்போ பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வாங்கலிங்காட வெளியே போகவே முடியாது, வேறு வழியே இல்லை, இவன் உள்ளே இருந்து தான் சமாளிச்சாகணும். இதுலேயும் ஒரு ரோஸ் எடுத்து நம்ம சன்னி கிட்ட கொடுத்து இந்த அந்த ஃப்ளவர் இது உனக்கு தான் அடிக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம டெரிஃபிக் இருப்பான்ல, ஸோ அவனோட ஃப்ளவர் தான், அவனுக்கே தெரியாமல் மாட்டையை போட்டு வந்து நம்ம சன்னிக்கிட்ட கொடுப்பா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் வந்து அதோட மாஸ்டர் கிட்ட கேட்டுருவோம், மாஸ்டர் இவனை நசுக்கி போட்டுட்டான்னு சொல்லிட்டு அமைதியாக ஆடிடுவான். ஸோ இவன் இப்படி மாஸ்க் காட்டுறதை எல்லாரும் பார்த்து மறந்துடுவாங்க. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க கிட்ட ஈஸியாக போய் அசால்ட்டாக ஆட்டையை போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒயிட் லேடியும் சரி ஓகே எல்லாம் போய் பிரேக் எடுங்க எல்லாரும் வந்தாச்சு அப்படின்ட்டுருவாங்க. இப்படியே கட் பண்ணி அந்த ஸ்டேடியமோட அப்படியே மேலே டாப்பில் காமிச்சா ஒரு பொண்ணு தலைக்கீழ தொங்கிக்கிட்டே இங்கே எல்லாரையும் வேவு பார்த்துட்டு இருப்பா. பட் அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு இருந்த ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இது கொஞ்சம் சில்லியாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு தோணுச்சு என்னென்னா, அந்த பொண்ணு தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறதுனால அது அவளோட முடி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். பட் அவள் போட்டிருக்கிற ஸ்கர்ட் மட்டும் கீழே தொங்காமல் மேலே தொங்கிட்டு இருக்கும். அது எப்படி? இது ஒரு அனிமேஷன் மிஸ்டேக். கண்டுபிடிச்சிட்டேன். யாராச்சும் என்னை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பாராட்டி தருங்க, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜென்னா காமிச்சா அவர் இது உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். டப்புன்னு ஒரு தாட் வரும், வாங்க இப்போ நம்ம உடனே 59th ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். சரி எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போவாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம வாங்கலிங்க வரமாட்டேன். என்னென்னு பார்த்தா சிப்ஸ் வேணும்னு சொல்லி நான் போயிட்டு லிமிடெட் எடிஷன் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் போய் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம வாங்லிங் போகிறத ஒருத்தி வேவ் பார்த்துட்டு இருப்பா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அந்த ஷேடோ க்ரூ இருப்பார் அந்த டீமோட ஹெட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜென் வந்து 59th ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாப்ல. ஸோ இவன் போயிட்டு அந்த லேடி கிட்ட, அது அந்த ஷேடோ டீமோட ஹெட்டுக்கிட்ட போயிட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன் அப்படிமா. அவள் முடியவே முடியாது, நான் சின்ன பசங்களெலாம் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கு இவன் வெறுப்பாயிட்டு கலாச்சி விட்ருவான் அந்த பொண்ணை. அவள் கடுப்பில் ஒரு குத்துவான், இவன் எகிரிட்டு போய் விடுவான். ஸோ அதுக்கப்புறம் இவன் சிரிச்சுக்கிட்டு எழுந்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஈக்குவலாக நான் ஆப்போனண்ட்டுக்கு தேடி இருக்கேன், சண்டை வெறித்தனமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேருமா சண்டை போடுறதுக்கு ரெடியாவாங்க. இந்த என்னோட பவரை பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பாலை மேக் பண்ணுவான். ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த லேடி வந்து என்னது இதனோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பால் என்ன ஏதாச்சும் பலன்னு யோசிக்கிறாடின்னு சொல்லிட்டு அவள் எப்படி சொல்ல தொடக்கூட மாட்டா. ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பால், அதாவது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் பாலை நசுக்கி உடச்சி போட்டுருவா. இப்படி நடந்ததை இந்த டெரிஃபிக் பாயால் நம்பவே முடியாது. அவனால் எப்படி சொல்ல நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த லேடியும் கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நசுக்குவா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காமிச்சு அவன் சிப்ஸ் வாங்க வந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவும் சிப்ஸ் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக ஹம்மிங் வாங்கிட்டு நடந்து வருவோம். அப்படி நடந்து வரும்போது என்ன பார்த்துருப்பானா, ஸோ இந்த ஷேடோ பொண்ணு அதுக்கப்புறமா நம்ம டெரிஃபிக் பாயை தலையில் தொங்க விட்டு போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணவெல்லாம் வீங்கி போய் கிடக்கும். நம்ம அவனே ரொம்ப பவர்ஃபுல்னு நினச்சோம், பட் அவனை விட இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ இப்படி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சண்டைக்கு ரெடியாவா. அப்படியே கட் பண்ணால் அந்த நூடுல் சிப்ஸ் பொத்துன்னு கீழே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட் முடிக்கிறேன். தொடக்கத்திலேயே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பிறந்த உடனே அவளுக்கு அந்த டைல்ஸுங்கிற அந்த சீலை ஒட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒட்டினதுக்கப்புறம் ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக இருப்பார். ஸோ அப்போ தான் அம்மா கேட்பாங்க, ஏன் நம்ம பையன் அமைதியாக இருக்குன்னு கேட்கும்போது, இந்த டைல்ஸாம் அவனோட பவர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, அவனோட எமோஷன்ஸையும் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் எனக்கே புரிய வருது என்னென்னா, இதனால தான் ஹீரோ என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் ரொம்பவே கூலாக இருக்கான். ஸோ இப்படி ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கொடுத்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒன்று கேமுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க, பாலைவன இடம். இந்த இடத்துல தான் ஆப்போனன்ட் டீமான 5 பேருமே இருக்காங்க.
சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக். 5 பேர் இல்லை, 4 பேர். ஆல்ரெடி ஒருத்தன் வேறு ஒருத்தனை தேடி போயிட்டான். இவங்க வந்து இறங்குனதுக்கப்புறமா அவங்க டீம்லேயே இருக்கிற அந்த டெக் பொண்ணு இருக்கல, அந்த ஸ்கேனிங் பொண்ணு, அவள் மூலிமா யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவளோட ஸ்கேனிங்கில் நான் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம சாவுச்சுன் தான். ஆல்டர் ஆஃப் மெட்டல்ங்கிற இடத்துல இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா வாட்டர் லெவலில் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அது அப்படியே கீழே வந்து எரிமலை லெவல். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபாக்ஸ் நாய் இருக்கும், அதாவது ஹஸ்கி நாய் இருக்கும். இப்படி வெறித்தனமாக ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கேனிங்கில் நம்ம திமிரு பிடிச்ச பையன் இருக்கான்ல, ஸோ அவன் திமிரு பிடிச்ச பையன் கிடையாது இப்போ வந்து அது ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணு. ஸோ அவன் வந்து நம்ம ஹஸ்கி டைட்டன் பக்கத்தில் இருப்பாள். இதை இவங்ககிட்ட சொன்னோடனே, ஓஹோ அவன் இறங்கினோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டானா, சரி ஓகே பண்ணாட்ட மாதிரி அப்படின்றாங்க. ஸோ அப்போ கடைசியாக நம்ம ஹீரோ எங்கே இருப்பேன்னு பார்த்தேன், ஆல்டர் ஆஃப் வுட்டுங்கிற இடத்துல தான் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை காமிச்சா அவன் பொத்துன்னு உளுந்து மயங்கி போய் கிடக்கிற மாதிரி கிடப்பான். ஸோ இப்படி ஹீரோ தான் அங்கே இருக்கான்னு கேட்டோன்னே, ஹீரோ ரொம்ப சிம்பிள், நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சர்றன்னு ஹீரோ தேடி போவான். இதுக்கு பேர் தான் பிரச்சனை, விலையை கொடுத்து வாங்குறது போல். பாவம், யார் பெற்ற பிள்ளையோ அங்கே போய் அடி வாங்கி சாக போகிறான். சரி ஓங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வாங்க கதைக்குள்ளே போவோம். பட் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா கூட 4 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம கோவா எங்கன்னே தெரில, எங்கே இருக்கானே தெரியல. ஸோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவா காமிச்சா அவன் அவங்க இருக்கிற இடத்துலையே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், ஒரு பாறைக்கு பின்னாடி ரொம்ப பயந்துக்கிட்டு. அவன் எங்கே இருக்கான் கண்டுபிடிங்க, நானே போய் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீமில் ஒரு குண்டாக இருப்பான். அவன் சொல்லுவான், வேணாம் வேணாம், அவனை பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போ போய் பேலன்ஸ் இருக்கிற மற்ற ஆல்டர்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவான். ஆனால் நம்ம அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ தட் கத்தியை வச்சு குத்திடுவான். நமக்கு அவன் அப்படியே சிலுசெல்லாம் நொறுக்கி போயிடுவான். என்னடா அவ்வளோ தானே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, ஹெட்டு வந்து நான் ஆல்டர் ஆஃப் வாட்டர் கிட்ட போகிறேன். அப்புறம் அவங்க டீம்லேயே ஒரு பொண்ணு இருப்பாள், ஸோ அவளை வந்து மெட்டலுக்கு போக சொல்லுவாங்க. ஸோ கட் பண்ணால் நம்ம வாங்க தேடி ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான், அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் போனதுக்கப்புறமா சைடில் ஒரு மரத்து மேலே காமிச்சா நம்ம உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா, ஸோ நம்ம வந்து க்ளோன்ஸை செட் பண்ணி வச்சுருக்கான். மொத்தம் 3 க்ளோன்ஸ் வச்சுருந்தான். ஸோ ஒன்று காலி ஆயிடுச்சு, ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்ட தானே, இருங்கடா வாங்க ஹெல்ப் பண்ண நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புவான். ஸோ கட் பண்ணால் மேலே ஸ்க்ரீனில் காமிச்சா என்னென்னா, நம்ம 59th ஸ்கூல், அதாவது ஆப்போனன்ட் டீம் வந்து ஆல்ரெடி ஒரு 10 பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். பட் எந்த இடத்த பிடிச்சாங்கன்னு தெரில. இதை கேட்ட நம்ம சென்னு வந்து என்ன பண்ணுறான்னு, சரி ஓகே நம்மளோட சோடா வைக்கலான்னு சொல்லிட்டு போவோம். பட் அதுக்குள்ளே திடீர்னு ஒரு சின்ன காற்று மாதிரி அவனோட உடம்பு மேலே படும், அவனோட கன்னத்துலேருந்து ரத்தம் வரும். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட இலைகள் அவன் மேலே வந்து விடும், ஏகப்பட்ட உடம்புல ஸ்க்ராச்சஸ் வரும். சரி ஓகே நம்ம போய் அந்த கத்தியை சொருவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனான். பட் அதுக்குள்ளே பின்னாடி ஒரு வாய்ஸ், சேன் அப்புறம் எப்படி இருக்க, இந்த மேட்ச் அதுக்குள்ளே முடிஞ்சு விட்டுருவோனா அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கேன் பண்ணுற பொண்ணு. இதை பார்த்தோன்னா நம்ம சென்னு, இங்கே பார் நான் பேசிக்காக மொத்தம் 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஒரு ரூல்ஸ், லேடிஸ் தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை வச்சு ஒரு திருப்பி தான் திருப்புவா. அவள் தான் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ நீ பண்ணு அப்படின்வா. என்னென்னு பார்த்தா அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மிரர் வேர்ல்டு மாதிரி உள்ள மாட்டி வச்சிருக்கா. ஸோ அதுக்குள்ளே இவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சென்னு கேட்பான். ஸோ தட் சென்னு அவனே போட்டு அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. நம்மளோட சென் அவன் கையை வச்சு அவனே பொக்குன்னு குத்திட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், ஒரு ஜோஹோ ஆகட்டும், எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இதுன்னு இவ்வளோ மோசமாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே அப்படியே இன்னொரு ஸ்க்ரீனில் நம்மளோட ஹஸ்கி டைட்டனும் அதுக்கப்புறம் அந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணும் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் நம்ம அடி வாங்கினது தாங்க முடியாமல் நம்ம ஹஸ்கி டைட்டன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ தட் இவன் நினச்சிப்பானா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சோலி, நம்ம தான் இங்கே ஜெயிச்சோம் அப்படின்னு நினச்சிப்பான். அதே மாதிரி வெப்கேம் மூலியமாக இந்த இடம் எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, நீங்கள் போய் அடுத்தது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவான். ஸோ கட் பண்ண அல்ட்ரா ஆஃப் வுட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறவன் நம்ம வாங் கிட்ட வந்துடுவான். ஓஹோ இவன் விழுந்ததில் செத்து போயிட்டானா, சரி ஓகே நம்மளுக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் குத்தலாம்னு சொல்லிட்டு போவான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹஸ்கி டைட்டன் வந்து சிரிச்சுக்கிட்டே வெப்கேமில் பேசிக்கிட்டு இருக்கோம். அவனோட கொஞ்சோண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்னோட மொத்த ஷீல்டுமே மொத்த லாக்குமே உடச்சிருச்சு, எப்படி ஈஸியாக அவனுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி என்னோட லாக்கையும் உடச்சான் பாத்தி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கோம். இந்த சத்தத்தில் நம்ம ஹீரோ எந்திரிச்சிருவான். ஓஹோ நீ செத்துட்டேன்னு நினச்சேன் இல்லையா, சரி ஓகேவா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாவாங்க. ஸோ அதுக்குள்ளே வேறு இடத்துல வந்து இன்னொரு அட்டாக் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம தான் நம்ம வாங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் இங்கே சண்டை விரைத்தனமாக போயிட்டுருக்கோம். எல்லாம் காற்றுலேயே சண்டை போட்டுட்ருப்பாங்க, கண்ணுக்கே தெரியாது. ஸோ அப்படியே கட் பண்ணால் வாட்டர் இடத்துல தான் காமிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அப்போ யோசிப்பாங்க, ஆல்ரெடி ஆப்போனன்ட் 2 ஆல்டர்ஸை பிடிச்சிட்டாங்க, நம்ம இதையாச்சும் பிடிச்சி விட்டுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ஸ்வாடு வந்து குத்த வரும். ஸோ நம்ம ஹீரோயின் அதை முன்னாடியே கேஸ் பண்ணி ஈஸியாக அதில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்படியே அவங்களோட ஸ்வாட் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் மாறும்.
கட் பண்ணால் ஆப்போனண்ட்டில் அந்த நம்ம ஹெட் இருப்பான்ல, ஸோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது ஒரு ஐஸ் மேனாக ரெடி ஆகும். ஸோ அந்த ஆப்போனண்ட் டீமோட ஹெட் பேசிக்கிட்டே இருப்பான். பட் நம்ம ஹீரோயின் பேசியே கிடையாது, எடுத்தோன்னே ஆக்ஷன் தான். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்னா, ஸோ ஹால்டர் ஆஃப் ஹீட், அதாவது அந்த எரிமலை வந்து ஆப்போனண்ட் டீமுக்கு வந்துருச்சு அப்படின்வாங்க. அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஆல்டர் ஆஃப் மெட்டர்லேயும் நம்ம ஆப்போனண்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சா நம்ம சென்னு அப்படியே மயங்கி கீழே விழுவான். ஸோ இப்போதைக்கு ஆப்போனண்ட் டீம் 4 பாயிண்ட்ஸ், பட் நம்ம டீம் 0 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு, ஓகே நம்மளோட வேலையை காமிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை ஒரு ஸ்வாடாக மாற்றி சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இந்த பக்கம் இந்த வில்லன் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி, ஸோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் தானே, ஸோ அதனால் வானத்துலேருந்து ஐஸ் பொழிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக மாறிடும். பட் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ஐஸ் கட்டிலாம் உடச்சிக்கிட்டு போய் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட சண்டையை பார்க்கணுமா வெறித்தனமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த ஆப்போனன்ட் டீமோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து ஓஹோ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நான் அந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணு அவளும் வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட்டு மிஸ்டு அவங்களோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு, பட் இன்னொரு மிஸ்டேக்கில் மாட்டிப்பாங்க. என்னென்னா அவங்களோட கால் வந்து ஐஸ் கட்டிக்குள்ளே மாட்டிக்கும். ஸோ நம்ம ஹீரோயினால் இப்போ நவரவே முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அது இல்லாமல் அந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணு வேறு அவளோட நெகட்டிவ் எனர்ஜி வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவா. நம்ம ஹீரோயின் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஐயோ வாங்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஸோ அந்த டைமில் வாங்கோட இடத்துல இருந்து ஒருத்தன் அடி வானத்தில் பறந்து போய் விழுவான். ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோவோட பிஜிஎம் வரும், டேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீமோட மூஞ்சில் ஒரு பெரிய பயத்தை பார்க்க முடியும் என்னால். அப்படி கேமுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்க மூஞ்சிலும் ஒரு ஒளி தெரியும். ஸோ அங்கே நடந்த ஒரு அட்டாக்கில் அதோட அதிர்வுகள் இந்த ஐஸ் கட்டி வரைக்கும் வந்து இந்த ஐஸ் கட்டி எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜி வந்ததுக்கப்புறம் நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சு போயிடும், அதாவது ஆப்போனன்ட் டீமோட ஹெட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், இது உன்னோட நெகட்டிவ் எனர்ஜியோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆயிருப்பாங்க. பட் அவங்களோட ஸ்வாடை விட்டுட்டு போயிருப்பாங்க. சீக்கிரமாக அவள் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிவிடுவாங்க, ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் கூப்பிட்டு சொல்லுவான், நீ யாருன்றதை எனக்கு கவலை இல்லை, ஆனால் இப்போதைக்கு நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வெளியே போனதுக்கப்புறம் நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்வான். ஸோ தட் இவன் அந்த திமிரு பிடிச்ச பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போனன்ட் டீம் ஹெட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஜெயிச்சதுக்கப்புறமா உன்னோட விஷயம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவனும் சிரிச்சுக்கிட்டே போவான். ஸோ அதுக்கப்புறமா இந்த வில்லன் போயிட்டு அவனோட ஸ்வாடை வைப்பான். ஸோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்னா, நம்ம 59th ஸ்கூல் 5 பிளேஸை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட் வரும். ஸோ அப்படி வந்து 2 செகண்ட் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே ஆல்டர் ஆஃப் வுட்டில் நம்மளோட 16th ஸ்கூல் அவங்களோட ஆல்டரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் போர்டில் 4-1ன்னு மாறும். இதுக்கப்புறம் நான் பிஜிஎம் ரைஸ் அப் ஆகும். ஸோ ஆப்போனண்ட்டோட எல்லார் மூஞ்சிலும் ஒரு பயம் தெரியும், ஒரு பீதி தெரியும், என்னது ஆல்டர் ஆஃப் வுட்டா, அப்போ நம்மளோட ஆளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி. ஸோ கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட ஸ்வாடை வச்சுக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஹேர்பட்ஸில் சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம வாங்கும் அந்த ஹஸ்கி டைட்டனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, என்னால் இப்போ நம்பவும் முடியல, அவங்கள என்னால் தடுத்து நிறுத்தவும் முடியல, யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா புது கதையாக இருக்குது. நம்ம ஹீரோயினை சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு காவை மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க லேடி ப்ரொஃபஸர் ஆல்டர் ஆஃப் வுட்டா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா ஒரு பிளாக் கலர் மனுஷன் நிற்கிற மாதிரி இருக்கான். பட் மண்டை மட்டும் ஒரு நாயோட மண்டை மாதிரி இருக்குது, அதோட 2 கண்ணு மட்டும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதோட இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்க்ரீனை போட்டு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. போன எபிசோட வந்து கடைசியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஷேடோ ஸ்ட்ரீமோட தலைவி வந்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இன்னொரு திமிரு பிடிச்ச பையன், ஸோ 2 பேரையுமே கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து அதே ஸ்கூலோட மாடியில் போடுறான். நீங்கள் உடனே கேட்பீங்க, ஹீரோ அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சு, அவரை ஈஸியாக அடிச்சு போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ சீக்கிரம் அவனோட பவரை வெளியே கொண்டு வர மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி அவனோட ப்ரொடக்ஷன் ஷீல்டு வேறு உடஞ்சிருக்கு. ஸோ தட் பொறுமையாக தான் இருக்க பார்ப்பான். இந்த பொண்ணோட டிரைவர் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்துட்டு ஒரு வயசான ஆள் மாதிரி இருப்பார். அவர் வந்துட்டு, பாஸ் இது இந்த 2 பேரையும் நீங்கள் எடுத்துட்டிங்களா, வாவ் சூப்பர், இது 2 பேரும் ஈஸியாக நொறுக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்து பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பற்றி தெரியாது போல். இந்த பக்கம் அந்த திமிரு பிடிச்ச பையனை காமிச்சா அவன் அந்த கட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிச்சா அவன் பாட்டு கூலாக ஜாலியாக படுத்து கிடப்பான். ஸோ அந்த ஷேடோ ஸ்டீமோட லேடி வந்து நேராக நம்ம ஹீரோ மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பேக்ரவுண்டில் வரும் ஹீரோவோட முழு சக்தி தெரியாமல் ஸ்பிரிச்சுவல் போர்ஸோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனோட மோதிக்கிட்டு இருக்க இவ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க.
வாங்லிங்கோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஷீல்டு மட்டும் உடஞ்சிருச்சுன்னா இந்த உலகமே இருக்காதுங்கிற மாதிரி ஐடியா காமிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன். அப்படியே கட் பண்ணி நம்ம வாங்கோட ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை காமிக்கிறாங்க. அது ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ போட்டு அதை மிதிக்கிறாங்க. ஸோ தட் நம்ம வாங்க மிதிக்கிறது தான் அப்படியே உள்ள மனசாட்சிக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அது எவனோ மிதிக்கிறான், என்னது பாஸை போட்டு மிதிக்கிறாங்களா, பாஸ் என்ன பாஸ் எந்திரிங்க, உங்களை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த பக்கம் அந்த திமிர பிடிச்ச பையனை காமிச்சா டிரைவர் வந்து அவனோட முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட முதுகில் மிதிச்சிட்டு இருந்தவன் நேராக கழுத்துக்கிட்ட வந்து மிதிக்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ போச்சு, அங்கே தானே அங்கே ஷீல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே ஒரு செகண்ட் திக்கு திக்குன்னு இருக்கும். நம்ம ஹீரோ வேறு அந்த டைமில் கான்சியஸில் இருக்க மாட்டான், ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஆழ்ந்த நிலைக்கு போயிருப்பான். உள்ளே காமிச்சா ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பாஸ் எந்திரிங்க, பாஸ் எந்திரிங்க, ஷீல்டு உடைய போகுது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். பட் எந்திக்கவே மாட்டான். சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் கிறிஸ்பி நூடுல்ஸ் பாக்கெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தோம். அப்போ தான் நம்ம ஹீரோ கான்சியஸ்க்கே வருவாப்பில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு நார்மல் ஆகிடும். இந்த பக்கம் டிரைவரை பார்த்தா அந்த திமிரு பிடிச்சவனோட முன்னாடி இருக்கிற மொத்த முடியும் எடுத்துருவார். ஸோ அந்த பொண்ணு அவளோட வேலையை பார்க்கலான்னு போவாள். ஏன்னா அவன் வந்ததே சன்னை கொள்றதுக்கு தான். அவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, முன்னாடி நான் வேறு பிளான் வச்சுருந்தேன் இந்த பசங்களை வச்சு, பட் இப்போ என்னோடய பிளானை மாற்றிட்டு அப்படின்னுவா. இந்த டிரைவர் வேறு அவங்ககிட்ட அந்த பிடுங்கின முடியாது நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இந்த பக்கம் கட் பண்ணால் 2 டீமும் உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையனை நீ திமிரு பிடிச்ச பையனை நீங்கள் எப்படி எடுக்கலாம், அவன் ஆல்ரெடி பாஸ்ட் அவுட்டு, திருப்பி நீங்கள் அவனை கூப்பிட்டு கேமில் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ஒரு நாய்க்குட்டி அதில் வந்து விளையாட வைக்கிறீங்க அப்படின்னும் போது நாங்கள் அவனை விளையாட வைக்கிறதுல தப்பே இல்லை, இதுவரை உட்காந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி வேறு லெவலில் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஓடி வருவான். யாருன்னு பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச பையன் வந்துட்டு, ஒரு கெட்ட செய்தி, வாங்லிங் கடத்தப்பட்டுட்டான் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு செகண்ட் யோசிப்பீங்க, என்னது அவன் தான் மாடியில் இருக்கானே இப்போ எப்படி தப்பிச்சிங்க வந்தா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அது போக போக தெரியும். ஸோ அப்படியே கட் பண்ணி பில்டிங்கோட மாடியில் காமிச்சா அந்த டிரைவர் வயசான ஒருத்தர் தான் உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம 2 பசங்கிட்டே வந்து, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் பண்ண மாட்டோம், ரொம்பவே சாஃப்டான கில்லர்ஸ், ஆனால் இந்த வாட்டி தான் எங்கள் பாஸ் ரொம்பவே டெரராக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பாவே பசங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், கவலையப்படாதீங்க, மிஸ் சங் கொன்னதுக்கப்புறமா உங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இந்த திமிரு பிடிச்ச உடனே இவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வர வழி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களோட டீமில் வந்து சேர்ந்துக்கிறேன், நான் உங்களோட டீமில் வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு உங்களோட டீம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருப்பான். ஓஹோ அப்படியா, எங்களோட பாஸ் கேட்டால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, இது அவங்க வந்தோடனே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். உடனே ஐஸ் வச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கட்டை மட்டும் அவுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். ஐயோ இந்த கட்டை அவுக்கிற இது எங்களோட பாஸுக்கு மட்டும்தான் இருக்குது, ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வெயிட் பண்ணு, ஏன்னா எங்களோட பாஸ் வந்தோன்னா நான் அவுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி உன்னோட மொத்த பிளானுமே வேஸ்ட்டாக போயிடும். உடனே அந்த திமிரு பிடிச்ச பையன் வேறு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். என்னென்னா, உங்களோட டீமில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தானே இருப்பாங்க, ஆமாம் நீங்கள் ஒரு டிரைவர், நீங்கள் என்ன சாதாரண ஒரு சின்ன பவரில் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஓவராக அவரை போட்டு கலாச்சி விட்டுருவான். ஸோ இப்படி அவரை போட்டு ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு மிகப்பெரிய சக்தி வரும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த திமிரு பிடிச்சவனுக்கிட்ட போயிட்டு அடிக்கும். அவன் பார்த்து மிரண்டு போயிடுவான். யாருன்னு பார்த்தா அந்த வயசான ஆள். ஸோ அவர் எந்த ஸ்டேஜில் இருப்பான்னா, நேசன் சோல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சொல்ல, ஒரு மிகப்பெரிய ஞானி முனிவர்கள்லாம் எந்த அளவுக்கு பவர்ஸில் இருப்பாங்களோ மற்ற நார்மல் பீப்புள்ஸை விட, ஸோ அந்த அளவுக்கு பவரில் இருப்பார். பாவீங்களா டிரைவரான்ட்டு இந்த வழியெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால தான் பெரியவங்க அப்பயே சொல்லியிருக்காங்க போல் இங்கிலீஷில், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் சார்ஸோட இவரோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் அவரோட முழு பவரோட காமிக்கல, லைட்டாக தான் காமிச்சிருக்காரு, அதுக்கே எந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த மீட்டிங்களை காமிச்சா இந்த திமிரு பிடிச்ச பையன் போட்டு எப்படி சொல்ல கதையே அளந்துக்கிட்டு இருப்பான். நான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஷேடோஸ் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம சங்கை அடித்து போட்டு இழுத்துட்டு இருந்தா, அவனும் அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சோகு அவரும் அங்கே வந்திருப்பார் போல். ஓஹோ அப்படியா, அந்த லேடி ரொம்ப அழகாக இருந்தாலா, நிறைய முடி வச்சுருந்தாலா, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தாலா அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குவார். இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம திமிரு பிடிச்ச பையனும் ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு, ஆமாம் ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இழிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ உங்களுக்கே முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கு என்னென்னா, க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸோ அவனை மாதிரியே க்ளோனாக மாதிரி இந்த பொண்ணு தான் வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட் டீமில் ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவள் வந்து எப்படி சொல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் பவரையும் மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணக்கூடியவ, அவளுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கும். அதனால் நம்ம வாங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. எங்கேன்னு பார்த்தா
மாடியில் ஒரு பில்டிங் மாடியில் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவரோட ஃபோர்ஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அது மட்டும் தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். பட் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் பவர் அவளுக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லுவாள். ஏன்னா அங்கே இருக்கிறது நம்ம வயசான தாத்தாவோட ஸ்பிரிச்சுவல் பவர், நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பவர் லாக்கில் இருக்குது. ஸோ இப்படி வெறித்தனமாக பிளைன் போயிட்டு இருக்கும்போது நம்ம சன்னோட ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் வந்து அவளை பேக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் அந்த ஷேடோஸ் டீமில் இருக்கிற பொண்ணும் இவ்வளோ கொண்டு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் பேக் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மேனேஜரும் வந்து எங்களுக்கு எங்களோட பாஸோட சேஃப்டி தான் முக்கியம், அதனால் அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி வெறித்தனமாக பிளான் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்களோட முடியெல்லாம் எடுத்து வேறு லெவலில் மடித்து கட்டிட்டு அவங்களோட பாடி கார்ட்ஸே அடித்து போட்டு, இங்கே பாருங்கள் அவள் எங்கள் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா, அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச வாங்க கடத்திட்டு போயிருக்கா, அவளுக்கு நான் பதிலடி திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எப்படி சொல்ல ஒரு தைரியசாலி பொண்ணாக பேசிக்கிட்டு இருப்பாள். இதை பார்த்து அவரோட பாடி கார்டு, அதாவது சின்ன வயசில் இருந்து வளர்த்த கார்டு வந்து பார்த்து மிரண்டுருவார். இவ்வளோ தைரியசாலி பொண்ணா நீ, என்கிட்ட மட்டும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக பயப்படுவேன், ஆனால் இவ்வளோ தைரியசாலி பொண்ணாக வளர்ந்துருக்கே அப்படின்ற மாதிரி பெருமையாக நினைப்பார். ஸோ எங்களோட டீம் வந்துட்டு எங்களோட கிளாஸ்மேட்டை காப்பாற்ற எங்களுக்கு தெரியும், வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ் டீமை மொத்தத்தையும் வேறு லெவல் பிஜிஎம் போட்டு கூட்டு போயிட்டு இருப்பா. ஸோ அந்த சீன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஆப்போசிட் கேங் அந்த பையன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆனாலும் நம்ம தான் பொறுப்பு, சீக்கிரம் போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இப்படியே கட் பண்ணி முன்னாடியில் காமிச்சா நம்ம வயசான தாத்தா ஜாலியாக பாட்டு கட்டி ஆடிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இந்த திமிரு பிடிச்ச பையன் நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்து தூங்கிட்டு இருப்பான் டயர்டில். ஸோ இப்படியே பாட்டு கேட்டு இருக்கும்போது திடீர்னு தாத்தா பாட்டுன்னு பாடிட்டு அவங்க வராங்க, டைம் வந்துருச்சு, நம்மளுக்கான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாவார். இந்த பக்கம் அந்த திமிரு பிடிச்ச பையன் வந்துட்டிங்களா, காப்பாற்ற வாங்க, SOS காப்பாற்ற வாங்க, ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த வயசான தாத்தா அவனை பிடிச்ச லைட்டாக தான் அமுக்குவார். பையன் ஒரு மாடி கீழே போய் விழுந்துருவான். நம்ம ஹீரோ அப்பயும் காம் டவுனாக தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட பாடி கார்ட்ஸ் ஹீரோயின் வேறு லெவலில் நம்ம ஹீரோவை காப்பாற்ற ஓடி வந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி பேக்ரவுண்டு பிஜிஎம் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் லீடு எடுத்து போயிட்டு இருப்பா, பின்னாடி நம்ம பசங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த சீனே பார்க்க. அப்படியே கட் பண்ணால் மாடியில் நம்ம ஆப்போனன்ட் டீம் வந்து இது அடி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் நம்ம தாத்தா அவரோட டீ குடிச்சிட்டு இருப்பார். அந்த டீயில் ஏகப்பட்ட சீட்ஸ் விதை மாதிரி போட்டு அதையும் ஆற்றி குடிச்சிட்டு இருப்பார். அதை குடிச்சு என்ன பண்ணுவான்னு பார்த்தா அது வாயிலேருந்து துப்புனா அது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்ல எரிக்கல் மாதிரி மாறி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தாத்தா பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவார். அதுவும் இல்லாமல் அந்த ஜூஸும் காலியாக போயிடும். சரி ஓகே அடுத்தது ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தி எடுத்து எப்படி சொல்ல வானத்தில் நீட்டினா வானத்தில் ஒரு கோல்டு கலர் சர்க்கிள் பிளேட் மாதிரி உருவாகும். ஸோ அதோட பேர் என்னன்னா தி கோல்டன் பிளேட். சரி உள்ளே இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க கோல்டன் கலரில். பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் பார்த்து மிரண்டுருவாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவர் பண்ணான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களோட பவர் வச்சு அந்த கோல்டன் பிளேட்டையும் மூடிட்டு அவங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிப்பா. எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டு அவளோட சோட வச்சு பார்க்கவே சீனி வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்கி போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. கட் பண்ண ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஒரு பெரிய மலை உச்சி மேலே நம்ம வயசான தாத்தா அந்த டிரைவர் உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு பின்னாடி நம்ம ஷேடோ ஸ்ட்ரீம் அந்த ஹெட் இருக்காங்கல்ல பாஸு, அவங்க குட்டி பண்ணால் மாஸ்டர் மாஸ்டர் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தாத்தாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் மாஸ்டரா அப்போ இந்த பாஸுக்கு டிரைவர் மாஸ்டர். வாவ். ஸோ இப்படி ஜாலியாக அவங்க சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த டீ குடிக்கும்போது அந்த மாஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த டீயில் பாய்சன் இருக்குது. அச்சோ மாஸ்டரையே பாய்சன் வச்சு கொல்ல பார்த்தலான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. அது ஒரு ட்ரைனிங். என்னென்னா ஸோ பாய்சன் இருக்குதுன்னு தெரியாத மாதிரியே மாஸ்டருக்கு பாய்சன் வைக்கணும். பட் பாய்சன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். அதனால் ட்ரைனிங் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ அந்த சோல்ஜர் ஒரு கத்தி மாதிரி நம்ம ஹீரோயினோட சண்டை போட்டுட்ருப்பான். நம்மளால் ஹீரோயினால் தாக்கு பிடிக்க முடியாது. இதை அந்த டெரர் பீஸ் கெட்டப்பில் இருக்கிற நம்ம ஷேடோ ஸ்ட்ரீமோட லேடியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஷீல்டுக்குள்ளே வச்சு பிடிச்சி வச்ச மாதிரி லாக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வயசான தாத்தா பறந்துக்கிட்டு மிஸ் தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கா, கவலையப்படாதீங்க, சீக்கிரம் அனுப்பிடுற அப்படின்வான். ஸோ அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, இந்த மிஷினில் தோற்றதுனால அந்த மாஸ்டர் அதாவது அந்த டிரைவர் இந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பார். இதே தண்டனை தான். ஆப்போசிட்டில் இருக்கிற மிச்சக்கிற ஒரே ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோயினை சாவடிக்கலான்னு வந்துட்டு இருப்பான். அந்த டைமில் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி யாருன்னு பார்த்தா ஜோகு வந்து காப்பாற்றுவார். ஸோ இப்போ இந்த வயசான தாத்தாக்கும் ஜோகுக்கும் சண்டை. ஸோ இப்போ ஜோஹியும் டிரைவரும் நேருக்கு நேர் மோத போகிறாங்க. அப்போ அந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பாஸ் டிரைவர்கிட்ட சொன்ன பிளான் தெரிய வரும். என்னன்னு பார்த்தா சன்னை கொல்லணும்னா ஜோகு வந்து நிற்பார். பட் ஜோகுவை டைவெர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன சண்டை ஆரம்பம்.
ஸோ சண்டை வெறித்தனமாக போயிட்டுருக்கும். நம்ம தாத்தா தோக்குற நிலைமைக்கு வந்துடுவார். சரி ஓகே கடைசி அட்டாக்காக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம தாத்தாவை சுட்டுருவாங்க. ஸோ டிரைவரை சுட்டுருவாங்க. கட் பண்ணால் நம்ம சன்னோட பாடி கார்டு வந்து அவரை போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுருப்பார் தரையில். சன் வந்து மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ பின்னாடி அந்த திமிரு பிடிச்சவங்க ஓடி வருவான். அது திமிரு பிடிச்சவங்கள ஷேடோ ஸ்ட்ரீம் கேர்ள். சரி ஓகே இதான் கரெக்டான சான்ஸ் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவான். அந்த டைமில் யாரோ அவனோட கையை பிடிப்பாங்க. வேறு யாரும் இல்லை, பாடி கார்டு தான். சின்ன பையலே பொடி பையலே நான் சாதாரண பாடி கார்டு நினச்சி சின்ன வயசுலேருந்து அந்த மேடம் மேலே என்னோடய பாஸ் மேலே ஒரு சின்ன திரும்ப கூட படாமல் வளர்த்தோம்டா. ஸோ நான் இருக்கும்போது நீ அவங்கள அட்டாக் பண்ணிடுவியா இல்லாட்டா தொற்றுவியா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் மாச டைலாக் பேசி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொண்ணு அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே கொண்டு வருவோம். அப்போ அங்கே தூரத்துலேருந்து யாரோ வர மாதிரி இருக்கும். பாடி கார்டு நம்ம இங்கேருந்து சண்டை போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு பிளாக். ஸோ 2 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஸோ கட் பண்ணால் நம்ம தாத்தா அப்படியே மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ தான் ஒரு விஷயம் நினைப்பார். என்னென்னா அன்னைக்கு கடைசி ட்ரைனிங் அப்போது நம்ம ஷேடோகளுக்கு கொடுத்த பாய்சனை இவர் தெரியாமல் குடிச்சிருப்பார். முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் பாய்சன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீ இப்போ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் இவளுக்கு தலைக்கணம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தாத்தா சொல்லாமல் வச்சுருப்பார். நம்ம டிரைவர் தாத்தா கீழே படுத்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஜோஹு போயிட்டு எதுக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பார். ஜோஹு எனக்கு ஒரு வழி தெரியல, அதெல்லாம் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோடய கடைசி மிஷினை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒலியை இது பண்ணுவார். ஸோ தட் அவரே வெடிக்க வைக்கிற மாதிரி. அதனால ஜோஹுவும் இறந்து போயிடுவார். ஏன்னா அவங்களோட லாஸ்ட் மிஷன் ஜோஹு தான். நல்ல வேளை நம்ம டைட்டன் நாய் போயிட்டு காப்பாற்றிட்டு வந்துடும். ஸோ கட் பண்ணால் நம்ம சன்னோட பாடி கார்டோட கண்ணாடி மட்டும்தான் கீழே கிடக்கும். அவரை காணும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணு அந்த திமிரு பிடிச்ச பையன் மாதிரி க்ளோனாக இருப்பாள். ஸோ அவள் மட்டும் வருவா. நம்ம பாடி கார்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி எல்லோரும் ரெஸ்க்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு இந்த ஹோல் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா நம்ம தாத்தா அந்த திமிரு பிடிச்ச பையனை அடித்து உள்ளே வச்சுருப்பார்ல அந்த ஹோலு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு தெரியல எதுக்கு என்ன தெரியல, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹோல் இருந்துச்சுன்னுவான். ஸோ ஒரிஜினல் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு அந்த திமிரு பிடிச்ச பையனை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான். அவனை காப்பாற்றுறதுக்காக தான் கொண்டு போயிருப்பான். ஸோ இப்போ தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வாங்கலின் எதுக்காக காப்பாற்றி அந்த திமிரு பிடிச்ச பையனை எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பான்னா, ஸோ டீமில் ஆள் இல்லை அப்படின்னா மேட்ச் போஸ்ட்போண்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வாங்கலிங் அவனோட ஷீல்டு ப்ரொடெக்டரை ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். பட் வாங்கலிங்கோட கேல்குலேஷன் தப்பு. ஏன்னா ஷேடோ ஸ்ட்ரீமில் இருக்கிற கேர்ள் தான் அந்த க்ளோன் விஷயத்தில் வந்திருக்கால. ஸோ இது தெரியாத நம்ம வாங்க இப்படி ஒரு பிளானை போட்டான். இது வந்து பேக்ரவுண்டில் சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு. ஸோ அடுத்த நாள் காலையில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிளேயர்ஸும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வாங்க அந்த திமிரு பிடிச்ச பையனையும் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் அவன் எங்கே இருக்கான்னு தெரியும். அப்போ இது யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒரே ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு வாட்டி அந்த ஜிம்முக்குள்ளே அதாவது அந்த மேட்சுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஸோ 5 மீட்டருக்கு மேலே பறக்கக்கூடாது, 5 மீட்டருக்குள்ளேயே தான் பறக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அதாவது மொத்தம் 5 இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 இடத்துலையுமே இருந்த 5 பேர் அவங்களோட ஸ்வாட் எடுத்து வைக்கணும். ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்களோட எந்த டீமோட ஸ்வாட் அதிகமாக இருக்கோ அந்த டீம் 100% ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அந்த டீம் தான் வின்னு. ஸோ ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா காம்படிட்டர்ஸும் அவங்கவுங்க இடத்துல போய் நிற்பாங்க. ஆளுக்கு ஒரு பெரிய கிறிஸ்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கை வச்சா அவங்க அந்த கேமுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஒரு செகண்ட் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் யோசிச்சிருக்கலாம். என்னென்னா அந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணு கொலை பண்ண வந்தது நம்ம சன்னை. பட் அதை விட்டுட்டு இப்போ மேட்ச் ஆடிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். என்னென்னா மேட்சுக்குள்ளே யாருக்கு என்ன ஆனாலும் அது இவங்க மேலே பழி வராது. ஸோ போட்டியில் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் பழி வரும். அதுதான் இந்த ஷேடோ ஸ்ட்ரீம் பொண்ணோட பிளான். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒரு தடவை உள்ளே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே வாங்க காமிச்சா வாங்க தான் கடைசி. எல்லோரும் ஒரு தடவை உள்ளே போயிட்டுருப்பாங்க. தூரத்தில் வாங்க என்னோடய பையனை நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். என்னென்னு பார்த்தா அப்பா அந்த ஷீல்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு, அந்த டைசன் ஷீல்டை. ஸோ மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பையனுக்கு கொடுக்கணும், இல்லாட்டினா மேட்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு அந்த உலகம் இருக்காது வெடிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஸோ கஷ்டப்பட்டு மகனே வாங்கன்னு கத்திக்கிட்டே வருவார். பட் ஜஸ்ட் மிஸ்ல வாங்க உள்ளே போயிடுவான். ஸோ அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா நம்ம வாங்கோட ஒரு ஷீல்டு வந்து ஆல்ரெடி 80% பிரேக் ஆகிருக்கும், ஒன்றும் 20% தான் இருக்குது. ஸோ வாங்கோட அப்பா வந்து அதை பார்த்துட்டு அந்த லேடி ப்ரொஃபஸரும் நம்ம ஜோஹுவும் வந்திருப்பாங்க. ஜோஹு வந்து பார்த்துட்டு கையை விட்டுட்டு நீங்கள் தான் என்னோட மாஸ்டரோட அப்பாவான்ற மாதிரி வாய் இழுத்துருவார். பக்கத்தில் இருக்க ரேடியை பார்த்தோன்னே ஐயோ அவசரப்பட்டு வளரிட்டுமே, ஓ நீங்கள் தான் வாங்கோட அப்பாவா, சரி வாங்க வெல்கம் அப்படின்வாங்க. நம்ம அப்பா ஜோஹு தனியாக கூட்டு போய் சொல்லுவார். ஆல்ரெடி அவனோட ஷீல்டு 80% பிரேக் ஆகிடுச்சு, ஒன்று 20
50% தான் இருக்குது, அது மட்டும் உடஞ்சதே இந்த உலகம் இருக்காதுன்னு. ஐயோ அவசரப்பட்டு அவனை உள்ளே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதறதோட ஸோ இந்த எபிசோட் முடியுது.